முடிச்சுட்டு இப்பதான் சேலத்துக்குள்ள நுழையிறேன். சேலத்து சிங்கம்னு கலைஞர் அவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஐயா வீரபாண்டியாருடைய சேலம் மாவட்டத்துக்கு வருகிறது மிகுந்த பெருமை அடைகின்றேன். சேலம் மாவட்டத்துக்குள்ள வரும்போதே நம்முடைய வெற்றி நிச்சயம். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது இந்த சேலம் மாவட்டத்துல ஆமா மிகப்பெரிய வெற்றியை பெற போறங்கிறது உறுதியா தெரியுது. அந்த அளவுக்கு உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தெரியுது. இதே உற்சாகத்தோடு இதே எழுச்சியோடு இன்னும் 5 நாட்கள் இருக்கு தேர்தலுக்கு. 23ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு 18ஆம் தேதி. இன்னும் அந்த 5 நாட்களும் இதே உணர்வோடு இதே உற்சாகத்தோடு பிரச்சாரத்தை பண்ணி இங்க சங்ககிரியில மணிகண்டன் உதயசூரிய சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றாருங்கிற நிலைமைய உண்டாக்கி கொடுக்க செய்வீங்களா? சேலம் என்னைக்குமே சுயமரியாதை மிக்க மண். எங்க அடிமைகளுக்கு வேலை இல்லைங்கிறத இந்த தேர்தல் மூலம் நாம நிரூபிச்சு காட்டணும். போன முறை சேலத்துல ஒரே ஒரு தொகுதியில நம்ம வெற்றி பெற்றோம், வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். மற்ற தொகுதியில எல்லாம் இந்த முறை அதை மாத்தி இந்த சேலம் மாவட்டம் திமுக உடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள்ல நீங்க செஞ்சு காட்டணும். செஞ்சு கொடுப்பீங்களா? தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளரை உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. மணிகண்டனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சவர், அனைவருக்கும் அறிமுகமானவர் தான் திரு மணிகண்டன். நல்ல சுறுசுறுப்பான துடிப்பான இளைஞர், உழைக்கும் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர். இந்த பகுதியில அதிகமா நெசவாளர்கள் பிரச்சனை, ஆட்டோமொபைல் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நன்கு தெரிஞ்சவர் தான் திரு மணிகண்டன். இது எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, நான் இளைஞரணியுடைய செயலாளர், என்னுடைய இளைஞரணியுடைய மாவட்ட அமைப்பாளராக திரு மணிகண்டன் அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுவதால் தான் இந்த முறை தலைவர் அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே மணிகண்டனை ஜெயிக்க வச்சு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அடிக்கடி சந்திப்பாரு, என்ன வாரத்துக்கு ஒரு முறை வந்து சென்னையில வந்து சந்திப்பாரு. என்ன வந்து சந்திக்கும் போதெல்லாம் தன்னுடைய அவருக்குன்னு எதுவுமே கேட்டது கிடையாது. இந்த சங்ககிரிக்கு தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணும், என்னென்ன திட்டங்கள் வேணுங்கிறத ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு என்னிடத்திலையும் சரி முதலமைச்சர் இடத்திலையும் அதை சென்று சேர்த்து அதை பெற்று வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் திரு மணிகண்டன் அவர்களுக்கு. மக்களுக்கு சேவை செய்யறதுல மிகுந்த ஆற்றம் கொண்டவர். ஆகவே உங்களுக்கு உழைக்க அவர் தயாராக இருக்கிறார். அவருக்கு வாக்களிக்க வெற்றி பெற வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? எந்த உரிமையோட வந்து கேட்கிறோம். போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்தோம் சங்ககிரியில, இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உரிமையோட கேட்கிறேன். இந்த முறை மணிகண்டனுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த முறை உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு எந்த உரிமையில கேட்கிறேன். கடந்த 5 வருஷம் இங்க பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற அந்த தைரியத்திலையும் அந்த உரிமையில தான் வந்து உங்களை கேட்கிறேன். என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? இங்க குடிநீர் வசதி தரும் வகையில 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை பணிகள் நடைபெற்றிருக்கு. 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஊராட்சி சாலைகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோனேரிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றிருக்கு. மகுடஞ்சாவடியில ஒரு கால்நடை மருந்தக கட்டடம். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோனேரிப்பட்டி அழகப்பம்பாளையம் புதூர் மற்றும் கே நகர்ல பள்ளிக்கூடங்களுக்கு புதிய கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். தேவூர் துட்டம்பட்டி சின்னப்பிள்ளையூர் ஊர்ல பள்ளிகளுக்கு கூடுதல் கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறோம். தாரமங்கத்துல ஒரு அறிவுசார் மையம் சயின்ஸ் சென்டர் கட்டி கொடுத்திருக்கிறோம். 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அரசிராவணி பேரூராட்சியில நெல் களம் மற்றும் சேமிப்பு கிடங்கு, மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதல் கட்டிடங்கள். 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தாரமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்கள்ல குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. தேவூர் பேரூராட்சியில தண்ணீர் குழாய்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கூடலூர் ஊராட்சியில சாலை பணிகள் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி தைலாம்பட்டி ஏகாபுர சாலையில மேம்பாட்டு பணிகள். இடக்கணசாலை நகரத்துல கழிப்பிட வசதிகள். இடக்கணசாலை பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு புதிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு இப்ப உரிமையோடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரிய சின்னத்துல சங்ககிரியில திரு மணிகண்டன் அவர்களை வெற்றி பெற வைங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? இவ்வளவு நேரம் நாம என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சோம், போட்டோவா வேணுமா? சரி, போட்டோ காட்டுறேன். ஆனா போட்டோ காட்டுறேன். ஆனா போட்டோ காட்டுறேன். சரி, நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன். போட்டோ நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கல்ல? பாக்கலையா? பொய் சொல்லக்கூடாது. உலகமே பாத்துருச்சு. இப்போ இந்த சங்ககிரி மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த போட்டோ பிரபலம் ஆயிடுச்சு. யாருனால? என்னால இல்ல, உங்களால. போட்டோ கேட்கறது நீங்க தானே? சொல்லிடுறேன்.
தமிழ்நாட்டுடைய உரிமைகள் ஒவ்வொன்றும் போகும்போதும் நம்முடைய முதலமைச்சர் தட்டி கேட்கிறோம், நாம தான் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நேத்து நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க, செய்தித்தாள படிச்சிருப்பீங்க. டீலிமிட்டேஷனை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. தொகுதி மறு வரையறை 39 எம்பிகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நமக்கு 59 வரணும், ஆனா முடியாது, 47 தான் வரும் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு திட்டம் போட்டுச்சு. இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான் முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் எதிர்த்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். இன்னைக்கு நம்ம தலைவரை இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அனைத்து முதலமைச்சரும் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுறாங்க. நாம இவ்வளவு குரல் கொடுக்கிறோம்ல, பிஜேபி எதிர்த்து குரல் கொடுக்கிறோம்ல, ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் பண்றாரா? நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? இத கூட நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. சரியா? இதைத்தான் நான் சொன்னேன். அதுக்குதான் என்ன சொல்லிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உதயநிதிக்கு எந்த அனுபவமும் கிடையாது, எந்த அனுபவம் அவருக்கு இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஆமா, எனக்கு உங்களை மாதிரி அனுபவம் கிடையாது, உங்களுக்கு இருக்க அனுபவம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் நடந்தது. தெரியுதாமா? கீழே படுத்திருக்காருல, அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் அவரு. ஞாபகம் இருக்கா? 2017ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இப்படிதான் டேபிள் சேருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆமா, நான் காலை பிடிச்சேன், உண்மைதான், எனக்கு அந்த அம்மா பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, போய் விழுந்தாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க காலில் விழுந்தது தப்பு கிடையாது, ஆனா அதுக்கப்புறம் அந்த அம்மா காலையை வாரி விட்டாரு, அதுதான் தப்புன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அப்புறம் சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு திரு டிடிவி தினகரன் காலு, இப்ப எல்லாரையும் விட்டாரு. நான் தொங்குனா மோடியோட காலை மட்டும்தான் புடிச்சிட்டு தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கணும், செஞ்சு கொடுப்போமா? நேற்றுக்கு இதே இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசினாரு? முழுக்க முழுக்க பொய், கட்டுக்கதை, நம்மள விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்னு முழுக்க கதையா விட்டுருக்காரு. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே விவசாயிகளுக்கு கூட நிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய அரசு தான் விவசாயிகளுக்கு கூட நிக்கிற இயக்கம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு முதல்ல இலவச மின்சார திட்டத்தை கொடுத்தாரு. நம்முடைய தலைவரும் விவசாயிகளுக்கு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். வரலாற்றிலேயே முதன்முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தினது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய ஆட்சியில 2 லட்சம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய தலைவர் இந்த முறை சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்குறுதி? விவசாயத்துக்காக மீட்டர் பொருத்தப்படாத 20 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கரும்பு கொள்முதல் விலை டன் 1க்கு 4500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கண்டதையும் உளறிட்டு இருக்கிறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? 2019ஆம் ஆண்டு இதே பாசிச பாஜக அரசு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சட்டங்களை எதிர்த்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு. விவசாயிகளை பாதிக்கிற அந்த சட்டங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரு 1ஆம் நம்பர் அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ இந்தியா முழுக்க விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, உயிரிழப்பு நடந்துச்சு. ஆனா அவங்களெல்லாம் பார்த்து கொச்சப்படுத்தி புரோக்கர்னு சொன்ன ஒரு நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் சொல்றேன், போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுடைய உண்மையான விவசாயிகள் இந்த வர்ற தேர்தலில் சரியான பாடத்தை நிச்சயம் இந்த தேர்தலில் நாம அவருக்கு கத்துக் கொடுக்கணும், செஞ்சு கொடுப்போமா? நம்முடைய தலைவர் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்ன வாக்குறுதின்னு? மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தோமா இல்லையாமா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து உரிமை தொகையை நிப்பாட்டுவோம், தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா?
முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டாரு. மகளிர்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையில கை வச்சிருவாங்கன்னு போய் ஷார்ப்பா பணத்தை எடுத்தீங்க. இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 1000 அல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? மகளிர்லாம் ஆட்சி அமைஞ்சொன்ன முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய கைகளிலேயே 8000 ரூபாய் நம்முடைய அரசு அவங்களுடைய கைகளை ஒப்படைச்சிடும். மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய போறது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சரா வர போறாரு. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக இந்த சங்ககிரி தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திரு மணிகண்டன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? வெற்றி உறுதியா? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில நான் போட்டி போறேன். இந்த தேர்தல்ல தெரியுமா உங்களுக்கு? எந்த தொகுதி? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போடுறேன். நான் வீட்டுல இருந்து கிளம்பி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கும் நான் போலன்னா என் வீட்டுல அடையாளம் தெரியாது, கருத்துட்டேன். நான் என் தொகுதிக்கு ஒரே ஒரு நாள் தான் போனேன் பிரச்சாரத்துக்கு, வாக்கு கேட்டு. என் தொகுதிக்கு போகாம நான் சங்ககிரிக்கு வந்து திரு மணிகண்டன் அவர்களுக்கு வாக்கு கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் தொகுதி வெற்றியை விட எனக்கு சங்ககிரியில திரு மணிகண்டனுடைய வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இங்க சங்ககிரியில மணிகண்டனுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். அந்த வெற்றியை உறுதி செய்வீங்களா? நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உறுதியா? உதயசூரியன் உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 5 நாட்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க, உங்களோட தெருவில் இருக்கக்கூடியவங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய யாரை பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த 5 வருஷம் நம்முடைய திமுக ஆட்சி தலைவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லிருக்கிறாரு. எல்லாத்த விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். உங்க ஒவ்வொரு வாக்கோ 5 வாக்கா 10 வாக்கா 20 வாக்கா பெருகணும். செஞ்சு கொடுப்பீங்களா? மணிகனுடைய வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். நன்றி நன்றி. மணியோட பையனா? மணியோட தங்கச்சி பையனா? பேரு ரிஷி. உட்காருங்க. எதுக்கு மேல வந்த? எதுக்கு மேல வந்த? முன்னாடியே சொல்லியிருந்தேனா நான் பேசிக்க மாட்டேன்ல. முன்னாடியே சொல்லியிருந்தேனா நான் பாட்டு போயிருப்பேன்ல. நீங்களே பேசிருக்கலாம்ல. எதுக்கு மேல வந்த? நானும் பேசலாம்னு வந்தேன். நான் சொல்றேன், எல்லாரும் ரிப்பீட் பண்ணுவீங்களா? வாழ்க வாழ்க வாழ்கவே. கழக தலைவர் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. இளம் தலைவர் வாழ்கவே. வெல்லட்டும் வெல்லட்டும். திமுக வெல்லட்டும். உங்கள் ஓட்டு நமது வெற்றி சின்னம்
நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு உன்ன. டெய்லி போறியா பிரச்சாரத்துக்கு போறியா? டெய்லி உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி. மணிகண்டன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. இளைஞரணி பாட்டும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன் பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார், இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார், பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார், சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார், திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே, திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே, பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே, பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே, உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார், இளைஞரணி பாசறையின்